ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்றைக்கி நம்ம டெட் பேப்பர் 2 இங்கிலீஷில் வரக்கூடிய கேள்விகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இன்றைக்கி வந்து 10th ஃபஸ்ட்டு யூனிட்டில் சப்ளிமெண்ட்ரி த டெம்பஸ்ட், அதோடைய ஆத்தர் வில்லியம் ஷேக்ஸ்பியர். அவரை பற்றியும் அந்த டெம்பஸ்ட்டை பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுலேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு கேள்வி வருது ஷேக்ஸ்பியர்லேருந்து. பாருங்கள், ஷேக்ஸ்பியருடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 1564லேருந்து 1616 வரைக்கும். ஷேக்ஸ்பியர் இங்கிலாண்டில் இருக்கிற ஸ்ட்ராட்ஃபோர்ட் அப்பான் ஏவன், இங்கிலாந்து, அந்த இடத்துல தான் பிறந்தார். இவரை வந்து பிளேரைட் அப்படின்னு சொல்லலாம், ஒரு நல்ல போயட், ஒரு நல்ல ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, இவர் வந்து கிரேட்டஸ்ட் ரைட்டர் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கில இலக்கியத்தில் புகழ்பெற்ற எழுத்தாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ப்ரீ எமினன்ட் ட்ராமாட்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் மாதிரி ட்ராமா எழுதுறதுக்கு வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ட்ராமாவெல்லாம் இவர் எழுதி வச்சிருக்கிறாரு இவருடைய காலத்தில். இவர் வந்து மொத்தமாக 37 பிளேஸ் எழுதியிருக்கிறாரு. ட்ராமா அப்படின்றதும் பிளேஸ்னாலும் ஒன்று தான். 154 சானட்ஸ் எழுதியிருக்கிறாரு. 2 நரேட்டிவ் போயம்ஸ் எழுதியிருக்கிறாரு. இந்த ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே இவர் வந்து 1589லேருந்து 1613 எழுதினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம இந்த டெம்பஸ்ட் இருக்கு இல்லையா, அதை பற்றி பார்க்கலாம். இந்த டெம்பஸ்ட்டை அவர் எப்போ எழுதினார் அப்படின்னு நினைக்கிறாங்கனாக்கா பிட்வீன் 1610 to 1611 எழுதியிருக்கிறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இந்த டெம்பஸ்ட் அப்படின்றது ஷேக்ஸ்பியருடைய கடைசியில் எழுதப்பட்ட நாடகங்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இது வந்து அவருடைய மிகச்சிறப்பான படைப்புகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெம்பஸ்ட் அப்படின்ற பிளேவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த டெம்பஸ்ட் அப்படின்ற இந்த கதை வந்து ஒரு நிஜமாலுமே நடந்த ஒரு ஷிப் ரெக்கு, அந்த மாதிரி அது நிஜமாக நடந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றினது இது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஷிப்போடைய பேர் சொல்கிறாங்க சி வெஞ்சர் ஆஃப் பெர்முடா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வர்ஜீனியாவுக்கு போயிட்டுருக்கும் போது இந்த நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. தெர் இஸ் அ ஸ்ட்ராங் எவிடன்ஸ் தட் ஷேக்ஸ்பியர் யூஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டோரி ஆஃப் த ரெக். அதாவது இவர் அந்த கப்பல் உடஞ்சதுலேருந்து தான் இந்த பிளேவை உருவாக்குனார் அப்படின்றதுக்கு நிறைய எவிடன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு ஹிஸ்டாரியன்ஸ் வந்து சொல்கிறாங்க. இதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு கேள்வி வரும். இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.